அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 7/7/2026. சப்தமி திதி மதியம் 1:25 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:24 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 4:24 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? பாகப்பிரிவினை பேச, பழைய உறவை புதுப்பிக்க, சொத்து விற்க, இரகசிய ஆலோசனைகள் நடத்த, வேலி அமைக்க, பட்டா சிட்டா வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எத்தனை நட்சத்திரங்கள் நிலாக்கள் வந்தாலும் சூரியனின் பிரகாசம் வேறு. அதுபோல எத்தனை பொய்கள் வந்தாலும் உண்மையின் பிரகாசம் வேறு. அதனால தாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பொய் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நாம் உண்மையாக இருப்போம், உண்மையை பேசுவோம், உண்மையாக நடந்துப்போம், என்றைக்குமே உண்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சின்னஞ்சிறு வயதிலிருந்து எது எப்படி இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களில் உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. செலவு தாங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறாரு, கூடவே சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வருதே அப்படின்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வலுவான இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை இன்றைக்கி பாருங்கள், வேலை சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு, வண்டி புதுசாக வாங்கணும், அதுவும் ஏதாவது ஒரு செலவு வைக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, போட்டிகள் கடுமையாக தான் இருக்கும். வியாபார ரகசியங்களை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. பங்குதாரர்கள், வேலையாட்கள் இவங்கள்ட்டெல்லாம் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. கூடுதலாக பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பாங்க, வேலையை மட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் வேறு ஏதாவது கேட்டோம்னா எதுவும் தரமாட்டேங்கிறாங்களேன்னு அவ்வப்போது யோசித்து கொண்டே இருப்பீங்க. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
அருகில் இருக்கும் பொழுது நிஜத்தை அவமதித்துவிட்டு மறைந்த பிறகு நிழல் படத்தை அலங்கரித்து கொண்டிருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை. அதனால தாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஏசிப்பீங்க, நேசித்து கொண்டே இருப்பீங்க. வயதானவங்க பெரியவங்க எல்லாரையுமே நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து காப்பாற்றுவீங்க. சிலரெல்லாம் வயதானவர்களை புறம் தள்ளிவிட்டு மதிக்காமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க மறைஞ்ச பிறகு படத்துக்கெல்லாம் பூ போட்டு ரொம்ப பவ்யமாக மரியாதை காட்டுவாங்க. அதில் எந்த பலனும் இல்லை. எங்கும் எப்போதும் ஒவ்வொருவரும் இருக்கும்போதே அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நீங்கள் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண் பார்வை விஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்பெக்ஸ் ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். பவர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தைரியஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ஒரு பக்கம் தைரியம்லாம் இருக்குது. ஆனால் பழைய கடனை நினைக்கும் போது, இஎம்ஐயை நினைக்கும் போது அந்த தைரியம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலேன்னு சில நேரங்களில் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. கேந்திரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வழிவகைகள் கிடைக்கும், புது நட்பு கிடைக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணங்கள், அதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்குவீங்க. ஆனி மாதமாக இருக்குது. ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு ஆவணியில் ஏதாவது வீடு மாறிடலாம், இதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவான். அப்படி இருக்கிறதுனால வேறு மொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் தொடங்குறதோ சொத்து பத்து வாங்கிறதோ வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் லாபம் நல்லாயிருக்கு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு நதி, ஓடிக்கொண்டே இரு. தடைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. நீங்கள் அப்படி தாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை வயசானாலும் மனசால் நீங்கள் இளமையாக இருப்பீங்க. குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் நம்மளை மாதிரியே உழைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்பே உயர்வு தருங்கிற உயர்ந்த சிந்தனையுடன் வாழும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். மாபெரும் சிறப்பு. திடீர் பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்கும். பேச்சால் பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. நாசுக்கான பேச்சால் 4 நட்பும் புதுசாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சமயோஜித புத்தியாலையும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் சேருங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட மனம் விட்டு சில விஷயங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் நாம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லுங்கிற முடிவோடு இன்றைக்கி நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. புதன் உங்கள் ராசிநாதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபி அந்தஸ்துக்கு நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க, பங்குதாரர்களும்
நண்பர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனுக்குனால அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. சின்ன சின்ன சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த ஏமாற்றங்கள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எல்லோருக்கும் காலம் ஒரு வாய்ப்பு தரும். சிலருக்கு வருந்த, சிலருக்கு திருந்த. அதனால தாங்க காலச்சக்கரம் எப்படி சுழலுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சில கோள்களை எல்லாம் நீங்கள் மாற்றிப்பீங்க. குறிக்கோள்களை தாங்க நீங்கள் மாற்றிப்பீங்க. அதே மாதிரி காலத்திற்கு ஏற்ப நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே நவீனப்படுத்தி கொள்ளும் விஞ்ஞானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அம்மாவையும் கொஞ்சம் பார்த்துங்க. தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதுக்கெல்லாம் கூட இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லதுங்க. நேரம் கிடைக்கிறப்ப தண்ணீர் அருந்துவது நல்லதுங்க. ஏன்னா கடகராசி ஜலராசி, அதனால் நீங்கள் அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார குரு பகவானும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன மூச்சு பயிற்சி தேவைப்படுது. சாப்பிடும்போது அதிகமாக பேசிக்க வேண்டாங்க. ஏன்னா உணவு குழலுக்கும் மூச்சு குழலுக்கும் நடுவில் ஏதாவது சிக்கிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசுங்க, அதுதாங்க நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் கையை விட்டு காசு போனாலே அது மறுபடியும் திரும்பி வராது. அதில் கவனமாக இருந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. அதே போல் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முதல் முயற்சி தோல்வியைத்தான் தரும். தொடர் முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை தரும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எடுத்தெடுப்புலேயே ஜெயிக்க முடியலையேன்னு ஒருபோதும் நினைக்காம அடுத்தது நாம தான் ஜெயிக்க போகிறோங்கிற தன்னம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றியாளர்களாய் வரக்கூடிய போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:24 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:24 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நேற்று முந்தைய நாளெலாம் முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனியும் இருக்கிறதுனால யாரையும் பெருசாக நம்பாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பேசும்போதும் கவனமாக பேசுங்க. தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். கொஞ்சம் நடுநிலையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வந்தாலும் அதுலேருந்து தாண்டி குதித்து நீங்கள் இன்றைக்கி முன்னுக்கு வந்துடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்துலேயும் இன்றைக்கி ஏதாவது ருசிக்கு ஆசைப்பட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சாப்பிட்றாதீங்க. ஏன்னா வயிறு கொஞ்சம் வேலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. உப்பு காரத்தை குறைக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இன்றைக்கி இருக்கும். வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமைகள் இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிறது நல்லது. வீட்லேயும் விடுவிடுன்னு ஏதாவது பேசிக்காமல் கொஞ்சம் விருப்பத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக எல்லார்ட்டையும் பேசுங்க. ஏன்னா கடுகடுன்னு பேசுனா அப்புறம் திரும்ப அவங்களும் கடுகடுன்னு தான் பேசுவாங்க. அதில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பாசம் காட்டாவிட்டாலும் பரவாயில்லை, வேஷம் காட்டாதீர்கள். இதுதாங்க உங்கள் கொள்கை. நடிக்காதீங்க. பாசமாக இருந்தால் உண்மையான பாசத்தோடு இருங்க. ஆனால் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான பாசம் எங்கே இருக்கிறது, உண்மையான அன்பு யாரிடம் இருக்கிறது, உண்மையான நேசம் எங்கே இருக்குது, அது யார் இதயத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்து அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டு அவர்களுக்காக கொடுத்து கொண்டு அவர்களை பாராட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நலமான நாளாக இருக்குதுங்க. ராசியை சந்திரன் பார்க்குறாரு, அது ஒரு வகையில் நல்லதுங்க. கூடவே சனி பகவானும் பார்க்குறாரு, கண்டகச்சனியாக உட்காந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசுவாங்க. அது எப்போவோ 10-15 வருஷம் முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். அதை இப்போ சொல்லி கொஞ்சம் நோகடிப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு எப்பயுமே நல்லது பண்ணுவார். எல்லா நேரத்துலையும் உங்களை இப்போ காப்பாற்றி விட்டுருக்கிறவரே ராகு தான். அதனால் எதிர்பார்க்குறத விட எதிர்பாராத சிலர் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. சுக்கிரன் கேதோடு சேர்ந்து 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. வேலையாட்களால் சின்ன சின்னதாக கொஞ்சம் மன இறுக்கங்கள் இருக்கும். புது வேலையாட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் தவிர்க்க முடியாத செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆர்வம் இருந்தால் ஆகாயத்தை விட தொட்டு விடலாம். ஆர்வம் இல்லையெனில் காலின் பெருவிரலை கூட தொட முடியாது. அதனால தாங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஆர்வப்பட்டு எதையுமே செய்வீங்க. சும்மா சுணங்கி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. செய்தால் சுறுசுறுப்பாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். அதை எல்லா வகையிலுமே எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு பிரமிப்பாக ஏதாவது புதுமையை திணிச்சு புகுத்தி பண்ணணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலுமே எல்லாவற்றிலுமே நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்கள், தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாள்
நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள், சச்சரவுகள் அதெல்லாம் சரியாகும். பாகப்பிரிவினைகள் நீங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு, உங்களுடைய நிலத்துக்கு, வீட்டுக்கு, மற்றதுக்கு பட்டாசிட்டாடங்கள் வாங்கிறதா இருந்தால் கூட அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது சரக்குகளும் கொள்முதல் செய்வீங்க. புது ஏஜென்சியும் எடுப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. கேதோடு சேர்ந்துருக்கிறதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இளைய சகோதர வகையில் உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுதே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, புயல் வீசும் பொழுதுதான் மரங்களின் வேர்கள் வலுவடைகின்றன. அதுபோல சவால்கள் வரத்தான் நம்முடைய மன உறுதியும் அதிகமாகிறது, பகுத்தறிவும் அதிகமாகிறது. அதனால தாங்க சங்கடங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் சாய்ந்து போக மாட்டீங்க. எத்தனை பெரிய சவால்கள் வந்தாலும், சங்கடங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதிலேருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் மன உறுதியுடன் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அதனால் உங்களுடைய கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள்கள் அதில் நீங்கள் தீவிரமாக இருப்பீங்க. ஏதாவது ஒன்று நாம் சாதித்து காட்டணும். பிறந்தோம் இருந்தோன்னு போகிறத விட்டுட்டு நாம் ஏதாவது ஒரு சகாப்தத்தை உருவாக்கணும். இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி மேலோங்கும். சமுதாயத்தை மாற்றுறதுக்கு, திருத்தறதுக்கான முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைய தினத்தில் அந்யோன்யம் உண்டு. அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். அதை தவிர மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான முயற்சிகள், அதுக்கான டிஸ்கஷன் அதெல்லாம் குடும்பத்தில் போயின்னு இருக்கும். மாதமான எவ்வளோ கட்ட வேண்டி இருக்கும், ஏற்கனவே எவ்வளோ இஎம்ஐ போயின்னு இருக்குது, இது புதுசாக வேறு இஎம்ஐ வருதுன்னு சொல்லி அதற்கான பேச்சுவார்த்தையில் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை பார்க்குறாரு. முதல் பார்வையாக பார்க்குறதுனால வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்கும். பற்றுவரவு நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஆனால் மாலையில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, மனசும் மணிப்பர்சும் ஒன்றுதான். சில்லறை விஷயங்களை இறக்கி வைக்கும் வரை பாரமாகத்தான் இருக்கும். அதனால தாங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்னா பெரிய லட்சியங்களை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண சண்டை, போக்குவரத்து இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் பெரிய இலக்குகள், லட்சியங்களோடு அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்தது இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியை சூரியன் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர்னு ஒரு முன்கோபம் வரும். அந்த முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குது, வேறு எதுவும் புதுசாகவும் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே, இருக்கிற இடமும் நமக்கு விரும்புகிற மாதிரி, நமக்கு நினைக்கிற மாதிரி இல்லையேன்னு சின்னதாக ஒரு ஆதங்கமும் உங்களை துரத்தி கொண்டே இருக்குங்க. ஆனாலும் ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு புது வாய்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால முயற்சிகள் தொடரட்டும். திடீர்னு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய நகையை கொடுத்து புதுசு வாங்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரி சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடும். வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. ஆனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும். வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவங்களெல்லாம் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. உயரதிகாரிகள் பாராட்டுறபடி இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சுழலும் பூமி ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை. கடந்து போகும் காலமும் உனக்காக காத்திருப்பதில்லை. அதனால் வேகமாக எழுந்து ஓடிக்கொண்டே இரு. நீங்கள் அப்படி தாங்க. யாருக்காகவும் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க. காலம் எப்படி யாருக்காகவும் காத்திருப்பதில்லையோ அதுபோல் நீங்களும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டீங்க. கண்ணுக்கு முன்னால் இருக்கிற கடமையை முதல்ல கரெக்டாக செய்து முடிப்போம். அதுக்கடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு அதுவே நமக்கு சொல்லித்தருங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. சந்திரனும் சனி பகவானும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை விற்கிறது, வாங்கிறது, அது சம்பந்தமான முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அது மூலமாக பணவரவு அதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனை, சிக்கல்கள் அதிலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. மருந்து மாத்திரன்னு இருக்கிற காலம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சிலதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற கேது, இந்த 2 கிரகங்கள் தான் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குங்க. நேரம் கிடச்சிதுன்னா குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை நீங்கள் போய் வர்றது நல்லது. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளுடைய விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வர்றதும் ஒரு வகையில் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. தைரியஸ்தானத்தில் 2 முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால தைரியமாக தன்னிச்சையாக சில முடிவுகள் எல்லாமே நீங்கள் இன்றைக்கி எடுப்பீங்க.
பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை எத்தனை முறை அழித்தாலும் சிலந்தி தன் வலையை பின்னுவதற்கு தயங்குவதில்லை. எத்தனை இழப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு புதிதாக மீண்டும் உழைப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் மறுப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டங்கிறதெல்லாம் வரும் போகும். அதுக்காக நம்ம கண்ணை கசக்கிக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்போம் பார்ப்போம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. கஷ்டங்கள்லாம் தீருது. நல்ல காலம் பிறந்தாச்சு. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே 6ல் மறைஞ்சிருந்து பாடாப்படுத்தினார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். எதிர்மறை சிந்தனைகள் விலகும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்களே வந்து நினைக்க ஆரம்பிப்பீங்க, நம்ப ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்குது. அது கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் அந்த ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. எப்படி இருந்த உடம்பு இப்போ இப்படி ஆகிடுச்சு. உடம்பெல்லாம் மருந்து மாத்திரை ஆகிடுச்சு, கெமிக்கலாக ஆகிடுச்சு. எதுக்காகவே நீங்கள் கவலைப்படாமல் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருந்தீங்க, இப்போ கெமிக்கல் பாடி ஆகிடுச்சு. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி நல்லவங்க இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. சில நேரங்களில் நீங்கள் நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றது நல்லது. சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கால் கடுகடுக்க வலிக்க கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. பெரியவங்களும் வருவாங்க, பழைய வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பேசியே பெரிய அதிகாரிகள்கிட்ட நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன அலைச்சலுக்கு பிறகு ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை இருளை கண்டு பயந்து விடாதே. இருள் நீடித்தால்தான் விடியற்காலையின் அழகும் அனுபவமும் உனக்கு தெரிய வரும். அதனால தாங்க கஷ்டம்னு வந்துட்டால் நீங்கள் உடனே கண்ணீர் விட்டுட மாட்டீங்க. கடந்து போயிடலாம், எல்லாம் நல்லதுக்கு தான். ஏதோ ஒன்று இறைவன் சொல்லித்தர வராரு, கற்றுக் கொடுக்க வராரு. சிலர்லாம் புரிஞ்சிக்கோன்னு அவர் நமக்கு அறிவுரை தராரு. அதனால் கஷ்டத்தால் நமக்கு அந்த நேரத்தில் மனசு காயமடையதை தவிர அதுக்கு பிறகு மனசு வலுவடையுதுங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. காரம் புளி உப்பெண்ணை குறைக்கிறது நல்லது. தண்ணீர் அருந்துவது நல்லது. அதே மாதிரி பழங்கள் உண்பது நல்லது. இன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 4:24 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. மாலை 4:24 பிறகு ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கராராக இருந்துருங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்க அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. அது வேறு மாதிரி பலவீனமாக போயிடும். இன்றைக்கி நண்பராக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் உத்தியோகம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. யாரையும் பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகன பழுதுகள் அதிகமாகும். சிறு சிறு சாலை விபத்து வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.